என்னடா அது? அது குடுத்துச்சு. என்னடா சொல்ற? செண்பகம் செண்பகம் தீ வச்சிட்டு செத்து போயிருச்சு. அந்த பாட்டுக்காரனை தான் நான் கட்டிக்க போறேன்னு அப்பவே சொல்லியிருந்தா, எனக்கு தெரிஞ்சிருந்தா, என்கிட்ட சொல்லியிருந்தா எப்படியாவது அவனுக்கு ஒண்ணு கட்டி வச்சிருப்பேனே. என் பொண்ணை விட்டுட்டு போயிட்டாளே, என் பொண்ணை விட்டுட்டு போயிட்டாளே. என்ன விட்டுட்டு போறதுக்கு எப்படிமா அவனுக்கு மனசு வந்துச்சு? சொல்லியா, உன் பொண்ணு சாவுக்கு என் மயன்தான் காரணம் சொல்லு. இங்கேயே 2 துண்டா வெட்டிற. மத்தவங்களை குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இந்த ஊருக்கே தெரியுமே, என் பிள்ளைய பொத்தி பொத்தி வளர்த்தனே போயிட்டாளே. மருதமுத்து, அந்த பொண்ணுக்கு பெரியப்ப நானு. அந்த பொண்ணு சடங்கானதுல இருந்து இதுவரைக்கும் அது மூஞ்சிய சரியா கூட பார்த்ததில்ல. அப்படி பொத்தி பொத்தி வளர்த்தான். பூ போல வளர்ந்த பொண்ணு இன்னைக்கு நான் நெருப்புக்கு பலி கொடுத்துட்டு. எங்க பரம்பரையில பொட்ட பிள்ளைங்க தங்காதுங்கிறது சரியா போச்சு. மருதமுத்தே, என் பொண்ணு தண்ணி சுமந்து வந்தா கூட என்னால தாங்க முடியாதுப்பா. ஆனா இன்னைக்கு அவள 4 பேரு தூக்கிக்கிட்டு போயிட்டாங்களே. நாம தான் தாங்கிக்கிறோம். பொறுமையா. ஆமா மருதமுத்தே, நடந்தது நடந்து போச்சு. போனவ போய் சேர்ந்துட்டா. இருக்கிறவங்களையாவது நல்லபடியா வச்சுக்கோ. வாயா சாய வேட்டி, எங்க ரொம்ப நாளா உன்ன இந்த பக்கம் காணோம். ஏயா தினம் தானே வர்றதுக்கு நான் என்ன தபால் காரணா? ஓஹோ, இன்னைக்கு ரவைக்கு உன் வீட்டுல தங்கிட்டு காரையில தான் போக போறேன். இன்னைக்கு ரவைக்கு இல்லையா, 4 நாளைக்கு இங்கேயே தங்கி நல்லா சாப்பிட்டு போ. ஆமா, பொம்பளை இல்லாத வீடு என்னத்த பிரமாதமா சமைச்சிருக்க போற. ஆமா, பையன் யாரு? நம்ம மஞ்சம்பட்டியா மயனே. என்னடா கண்ணா, மாட்டுக்கு தவிடு வைக்க போறியா? போ. என்னமா வளர்ந்துட்டான். இவங்க ஆத்தா வயல்ல நாத்து நடும்போது பாடுவா பாருங்க, இன்னைக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். இவன் மட்டும் நான் குறைஞ்சவனா? இவன் பாட்டு தான் இந்த ஊருக்கே பொழுதுபோக்கு. இவன் பாட்டை கேட்ட உன் வீட்டையே மறந்துடுவேன். எங்க குல தெய்வம் சித்தம் பேரை வச்சேன். எவன் கூப்பிடுறான்? எங்க ஊரு பாட்டுக்காரன்றதே பேரா போச்சு. மருதமுத்து, இந்த பயலோட சாயலை பார்த்தா இவங்க அப்ப மஞ்சம்பட்டியானுடைய சாயல் அப்படியே இருக்குது. இவங்க அப்ப அவன் குடும்பத்துக்கு எப்படியெல்லாம் உழைச்சான். அன்னைக்கு வயல்ல நடந்த சம்பவத்தை நினைச்சா இன்னைக்கு நடந்தது மாதிரியே இருக்குது. என்ன புள்ள நீ? நேர மாசம் இன்னைக்கோ நாளைக்கோ குழந்தை பிறந்தணும் சொல்றாங்க. இந்த உச்சி வெயில்ல எனக்கா எதுக்கா சோறு கொண்டு வர? ஒருவேளை சோறு உசுரா போயிடும். ஏண்டி சிவப்பு, இந்த மஞ்சம்பட்டிய சம்சாரம் எங்க போயிருக்கிறா? சொல்ல சொல்ல கேட்காம புருஷனுக்கு கஞ்சி கொண்டு போயிருக்கிறா. ஏண்டி, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? வயிற்று புள்ளைய சுமந்துகிட்டு இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கிறா. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா எவன்டி பதில் சொல்றது? அடி சக்க நானா? அப்போ
பிறக்க போறது ஆம்பளை பிள்ளைதான்னு நீ இப்பவே முடிவு பண்ணிட்டியா? தினமும் என் கனவுல நம்ம சங்கையாசாமி குதிரை மேல வராருல, அப்ப ஆம்பளை பிள்ளை தானே பிறக்கும். பிறக்கட்டும் பிறக்கட்டும். பிறக்கிறது ஆம்பளை பிள்ளையா இருந்தா தான் அவன் எனக்கு வயக்காட்டுல உதவியா இருப்பான். நம்ம பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணுங்க. நம்மள மாதிரி வயக்காட்டுல வேலை செய்ய விடாம சாசா மாதிரி வளர்க்கணும். அதுவும் சரிதான். மம்பட்டி கடப்பாரோட போராட வாழ்க்கை என்னோட போகட்டும். நம்ம பையனை படிக்க வச்சு பெரிய உத்தியோகத்துக்கு அனுப்பணும். உன் ஆசைப்படியே அவனை பெரிய ஆபீசர் ஆக்கிடுறேன், அவ்வளவுதானே? அவ்வளவுதானு சொல்லாத மச்சான். நல்ல இடமா லட்சணமான பொண்ணா பார்த்து கட்டி வைக்கணும். கல்யாணத்தை தடபுடலா செஞ்சிடறேன். இல்ல பவுத்து புள்ள இன்னும் கீழே இறங்கல, அதுக்குள்ள கல்யாணம் வரைக்கும் போயிட்டிய. முதல்ல சோத்த போடு. உனக்கு பிடிச்ச மாதிரி மாங்காய் தொக்கு மோர் மிளகாலாம் கொண்டு வந்திருக்கேன். போடு சீக்கிரம் புள்ள, பவுரு பசிக்குது இல்ல? உனக்கு எல்லாத்துலயும் அவசரம் தான். இரு மச்சா, மோர் மிளகா தரேன். மறந்துட்டேன். இந்த வீராசாமி, அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? வீராசாமி, ஏடா வெட்டுற? வெட்டாதரா? சொன்னா அப்படித்தானே வெட்டும். போடா. வெட்டாதரா. ஒரு முகமா தண்ணி பாயிட்டா, அப்புறம் நானே அடிச்சிடறேன்டா. ஏண்டா உன் வயல் விளையணும் என் வயல் காயணுமா? நேத்து பூரா உன் வயல்ல தண்ணி பாய்ச்சது இல்ல, கஷ்டப்பட்டு அடைச்சிருக்கேன்டா. அப்பெல்லாம் ஒண்ணு சொல்லாம இப்ப வந்து தகராறு பண்றீங்க. என்னடா சட்டம் பேச? எதுக்குடா மூச்சரைக்க ஓடியாடுற? ஐயா மஞ்ச முட்டியான வீராசாமி அடிச்சுக்கிறாங்க. ஐயோ எதுக்கு இவனுங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க. ஐயோ சாய வெட்டி வா. என்ன விட்டு ஏன்டா விழா தகராறு பண்ற? விவசாயிங்க ஒத்துமையா இருந்தா தான்டா நாடு உருப்படும். அதை திறந்து விட்டுட்டு உன் வாமடை அடைச்சிட்டு போ. அம்மா பயப்படாதம்மா, நீ இருக்கதாம்மா. போய் சேர்ந்துட்டா. என்னங்க குழந்தைய அனாதையா விட்டுட்டு போயிட்டானே. ஐயோ நம்மள பொல்லாப்புக்கு ஆளாகிட்டாளே. மஞ்சம்பட்டியா கேட்டான்னா நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஐயோ ஐயோ மஞ்சம்பட்டியா, உனக்கு என்னடா? மஞ்சம்பட்டியா, மஞ்சம்பட்டியா, உனக்கு ஆம்பளை புள்ள பிறந்திருக்குடா. அப்படியா? அவ ஆசைப்பட்டபடியே ஆம்பளை குழந்தையே பிறந்திருக்கு. ஆமா, அவன் எப்படி இருக்கா? அந்த புண்ணியவதி பூம்பொட்டுமா போய் சேர்ந்துட்டாளா? ஐயா, ஐயா, இனிமே இந்த குழந்தைக்கு நீங்க தான் எல்லாம். நான் இருக்கிறேன், கொப்புரானே நான் இருக்கிறேன். நாய வேட்டே, நேரங்காலம் தெரியாம நடந்து போன கதையெல்லாம் சொல்லி பையனை கண்கலங்க வச்சுட்டிய. நீ ஏன் பாழற? இந்த வரப்பா, உங்க ஆத்தா அப்பா உசுரோட இருந்திருந்தா கூட உன்னை இவ்வளவு பொறுப்போட வளர்த்திருக்க மாட்டாங்கப்பா. மருதமுத்து தான் பெத்த புள்ள மாதிரி நினைச்சு உன்னை வளர்த்துக்கிட்டு வரான்ப்பா. இவங்க அப்பன் செத்து போகும்போது 2 காணி நிலத்தையும் ஒரு வீட்டையும் விட்டுட்டு போனான். இன்னைக்கு என் சொத்து பூரா இவனுக்கு தான். அவனுக்கு என்னையா குறை வச்சிருக்கிறேன்? ஏயா மறுபடியும் அழுதுகிட்டே? இங்க பார், நேரா நிலத்துக்கு போய் கூலிக்காரங்களுக்கு எல்லாம் கூலியை கொடுத்துட்டு பொழுதோட வீட்டுக்கு வா.
போயா போ. மருதமுத்து இப்படியே இருந்தா எப்படியா? பையனுக்கு காலாகாலத்துல ஒரு நல்லது செஞ்சு பார்க்க வேண்டாமா? எனக்கு மட்டும் ஆசை இல்லையா? அப்புறம் என்ன, குடும்பத்துக்கு அடங்கின பொண்ணா, வாய்க்கு ருசியா சமைச்சு போடுற பொண்ணா பார்த்து முடிக்க வேண்டியதானே? யோ சாய வெட்டி, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னையா? ஊர்ல ஒண்ணு நடந்து போச்சு. நம்ம பண்ணையார் மக செண்பகம் இல்ல. நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், எல்லாம் என் காலுக்கு எட்டுச்சு. உன் பையன் மேல எந்த தப்பு இல்லையா? சரி, நீ நினைக்கிறத உடியா? பொண்ணை குடுக்கணும் இல்ல சொல்லணும். யோ, பொண்ணை குடுக்குற என்னையா சொல்றது? என் பொண்ண நான் குடுக்குறையா? யாரு? ஓ மக காவேரியா? மருதமுத்து, என் பொண்ணை கேட்டு எத்தனையோ பையனுக்கு வர்றாருங்க. எவனையுமே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. இந்த பாரு, அவ வாக்கப்படுற இடம் எந்த பிக்கலும் பிடுங்கலும் இல்லாம இருக்கணும். நீ சரின்னு முடிவு சொல்லு, அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை முடிச்சு விடுவோம். என்னையா கால்ல சுடுதண்ணி ஊத்திட்டு வந்து சம்பந்தம் பேசுற? கொஞ்சமாவது யோசிக்க விடியா? ஓ, பையனையும் ஒரு வார்த்தை கேட்கணும்னு சொல்றியா? சேச்சே, என் பையன் என் வார்த்தையை மீறி நடக்கவே மாட்டான். பின்ன காவேரி பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறியா? காவேரிய பத்தி எனக்கு தெரியாதா? தாயில்லாத பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தா தாயா இருப்பா. அப்புறம் என்ன, வீட்டுல கெட்டி மலை சத்தம் கேட்டா எல்லா குழப்பமும் தீர்ந்த மாதிரிதான். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.